வெல்கம் டு சுபா ஆர்ட்ஸ். இன்றைக்கி நான் காட்ட போகிறது ஒரு சின்ன கொடி மாதிரி ஒரு டிசைனோட ட்ரேசிங் தான் காட்ட போகிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோ தான் இது. பாருங்கள், இது ஒரு சின்ன மோட்டிவ் மாதிரி நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ரிவர்ஸ் சைடு மாதிரி பேக் நெக்கில் வர்றப்ப ரிவர்ஸ் சைடு வரும். ஸோ அதனால் ரெண்டு நான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த சாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த டிசைன் தான் இந்த மாடலே. இதில் ஒரு சின்ன ஒரு பூ மட்டும் நம்ம வரைஞ்சிட்டு இதுக்கு அடியில் நான் ட்ரேசிங் பேப்பர் வச்சு அப்படியே இதை ட்ரேஸ் அவுட் எடுக்க போகிறேன். அவ்வளோதான், சிம்பிள் டிசைன் தான் இது. அடுத்தடுத்து நம்ம இந்த பூ அந்த மோட்டிவ் நம்ம வரைகிறப்ப இது அப்படியே கொடி மாதிரி ஃபார்ம் ஆயிரும். நல்லா கவனித்து பார்த்தோம்னா ஒரு பூ தான் இது. இந்த பூவை நம்ம அடுத்தடுத்து வரைகிறப்ப கொடி மாடலில் நம்ம கொண்டு போயிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கரெக்டாக அக்யூரேட்டாக வச்சு அப்படியே நீங்கள் இதை ட்ரேஸ் அவுட் எடுக்கணும். அவ்வளோதான், ஈஸியான மெத்தடு தான். ஆக்சுவலி நான் இதில் நல்ல டார்க் ப்ளூ கலர் கார்பன் வச்சு நான் எடுத்துருக்கணும். நான் ப்ளூ வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் படுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் ட்ரேசிங் வச்சேன். இது கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது. நான் உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். இது நல்ல ஒரு ஜக்கார்டு துணியாக இருக்குது. இது ஜக்கார்டு பேஸ் துணி இருக்கனால பயங்கர ஷைனிங்காக இருக்குது. இப்போ ஒரு இது பூ பாருங்கள் ட்ரேஸ் அவுட் எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது இந்த இடத்துல அப்படியே கீழே தனித்தனி மோட்டிவ் தான். சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது. எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறதா, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃப்ரீ ஹேண்ட்லேயும் வரையலாம். பட் ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறப்ப சில பூ பெருசாகும், கொடி கொஞ்சம் மாறும். இந்த மாதிரி ட்ரேஸ் அவுட் பண்ணி நம்ம எடுக்கிறப்ப ஒரே மாதிரி நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. கரெக்டாக வச்சு அடுத்த ட்ரேஸு இந்த மாதிரி. இப்போ தான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் இப்போ இந்த டிசைன் நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்லாம் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு ட்ரேசிங் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது எல்லாமே சேர்த்து போகிறப்ப லாங் வீடியோவாக இருக்கும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு ட்ரேசிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை டிசைன் பண்ணுறது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக காட்டுறேன். ஓகே, 2 வீடியோவாக எடுத்திருக்கேன். பாருங்களேன், எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது இந்த துணி. பயங்கர ஷைனிங்கான துணியாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரேஸ் பண்ணுறது எவ்வளோ அழுத்தி பண்ணாலுமே ரொம்ப மைல்டாக தான் தெரியுது துணியில். அதனால் ப்ளூ ட்ரேசிங் பண்ணாத காரணம் ப்ளூ எல்லா இடத்துலையும் படும். நம்ம ட்ரேசிங் பண்ணுற டிசைன் போக மற்ற நம்ம கை வைக்கிறது எல்லாமே வரும். அதனால தான் ப்ளூ ட்ரேசிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அது தெரியலை அப்படின்னா, சப்போஸ் இப்போ நான் டிசைன் பண்ணுறப்ப என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ப்ளூ பேனால் வச்சு மறுபடியும் ஒரு தடவை மேலே டிசைன் பண்ணிட்டு தான் வரைஞ்சிட்டு தான் நான் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சில நேரம் நைட் பண்ணுறப்ப அந்த லைட் வெளிச்சத்தில் டிசைன் கொஞ்சம் பிளர்ராக தெரியுது. அதனால் ப்ளூ பேனால் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மார்க்கிங் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டு கார்பன் வச்சு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே பேனால் வச்சு பண்ணிக்கலாம். அப்போ ஒன்றும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகாது. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூவுக்கும் அடுத்த பூவுக்கும் கேப்பு விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மார்க் பண்ணி வைக்கிறேன். இப்போ லாஸ்ட் இந்த இது 4 மோட்டிவ் வச்சாலே அது கடைசி ஃபினிஷிங் பார்த்தோம்னா ஃபுல்லாக ஒரு கொடி டைப் நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். இந்த குட்டி வீடியோ தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ட்ரேசிங் தெரியலைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணியாச்சு. நம்ம இது நல்லா கொஞ்சம் ஷேக் ஆகாமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான். அடியில் நம்ம கார்பன் வைக்கிறோம், மேலே ட்ரேசிங் ஷீட் வைக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன். பக்கத்தில் வச்சு நான் காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. இந்த வீடியோவில் அது பாருங்கள், கொஞ்சம் அந்த லைட் வெளிச்சத்தில் லேசாக அப்படியே உங்களுக்கு தெரியுது. நான் கொஞ்சம் நல்லா தெரியுது. வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது. இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஓகே, நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கப்பா. அடுத்து நான் டிசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.